ஆஹா, தலை தலை குழம்பு ஊற்றுறாரு. சூடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எந்த ஊருக்கு வந்துருக்கோம்? கொங்கு பெல்ட் பொள்ளாச்சி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சூப்பர் ரெசிபி. எத்தனை பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க தெரியல. சுக்குட்டி காயின்னு சொல்லி அந்த காயை வச்சு ஒரு குழம்பு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் வந்து சுங்கம் தோப்பு கடையில் வந்து சுக்குட்டிக்காய் குழம்புன்னு சொல்லி ஒரு டிஷ் புதுசாக பண்ண போகிறோம். அது என்ன சுக்குட்டிக்காய்னா? சுக்குட்டிக்காய்னா நீங்கள் வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவீங்க, இங்கே வந்து சுக்குட்டிக்காய்ன்னு சொல்லி சுக்குட்டி கீரைம்பாங்க. ஓகே. அந்த கீரையிலேருந்து நம்ம வந்து காய் ஒன்று வரும். ஓகே. அதை எடுத்து அதைத்தான் நீங்கள் மணத்தக்காளிம்பீங்க, இங்கே வந்து சுக்குட்டிக்காய்ன்னு சொல்லி. இதுவா? அல்சர் வராமல் இருக்கிறதுக்காக, வாயில் வந்து புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றி கொடுக்கறதுக்காக வந்து இந்த சுக்குட்டிக்காய் போட்டு பண்ணுவோம். இந்த குழம்பு பண்ணும்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. மெயினாக இதுக்கு வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே போடணும், பவுடராக யூஸ் பண்ணாமல் வர மிளகாயம், வர மல்லி, சீரகம் இதெல்லாமே அப்படியே டைரெக்டாக போடணும். நம்மளே வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி வணக்கி நம்மளே அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும். திதியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி அந்த அரைச்சதை எடுத்து நம்ம குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொதி விட்டு பண்ணும்போது வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஒரு 10 to 15 days ஒன்ஸ் இங்கே ரெகுலராக பண்ணக்கூடிய டிஷஸ் தான் இந்த மசாலா கூட வேறு என்னென்ன போடுறாங்க, அது எப்படி அரைக்கிறாங்க, இந்த ரெசிபியை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க, சுங்கத்தோப்பு உரிமையாளர் அவரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, வடப்பருப்பு எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்குட்டிக்காய் போட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறிடுது. அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி இங்கே செய்யக்கூடிய டிஷஸாக இங்கே இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு. கூட ஒர்க் பண்ணுறவங்களா? எல்லாம் சந்தோஷம், நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு வந்திருக்கோம். ஆமாம், ரொம்ப நல்ல கிளைமேட் டைமில். ஆமாம், இப்போ தான் பொள்ளாச்சி கிளைமேட் நாங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பொள்ளாச்சினா இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. வெயில் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இப்போ நல்லா இருக்குது. இப்போ ட்ரிஸ்லிங் வெயில் அடித்தா மழை வரும், அந்த மாதிரி நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. நல்ல விஷயம். இதுக்கான மசாலாலாம் வதக்கி பண்ணுவோம். ஏன்னா ஒரு வாட்டி பண்ணும்போது அதுக்கான ஒரு தனி மசாலா வந்து பண்ணி பண்ணுவோம் ஒரு இடத்துல. ஆமாம், அந்த மாதிரி இதுக்கு எதுனா இருக்கா? ஆமாம், லைட்டாக வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்பு பண்ணணும். அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சுக்குட்டிக்காய் குழம்புக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சுக்குட்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் அரை மூடி துருவி எடுத்து வச்சுக்கலாம். வர மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்துக்கலாம். சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வர மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருகாப்பில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் புளி வந்து சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு சின்னதாக 2 பீஸ் எடுத்துக்கலாம், சின்ன பீஸாக. கடலை எண்ணெய் வந்து 150 ml எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பொரிக்கிறது தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணி. ஓகே, இந்தாங்க. எனக்கு புதுசாக இருக்குது. ஆமாம், இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வந்து பேக்கெட் மாற்றிருக்காங்க. பார்க்குறது நல்லா இருக்குது. எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ரெசிபிக்கு வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த டிஷ்ஷுக்கு பொறுத்து, டிஷ்ஷை பொறுத்து நம்ம ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே ஓகே. அடுத்தது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டுக்கலாம். ஓகே. வரமிளகா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே மிளகாயே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இங்கே வந்து மிளகுத்தூள், மல்லித்தூள், மற்ற எந்த தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே பச்சையாகவே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கிறோம். அரைச்சிக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் அப்படி எதுவுமே இல்லை. எதுவுமே தூளாக எதுவும் போடாமல் நம்மளாக பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. அதில் தான் வரமிளகா வச்சுருக்கீங்க, மல்லி விதை வச்சுருக்கீங்க. மல்லி இருக்கு. இப்போ வெங்காயம் போட்டுருக்கோம். வெங்காயம் போட்டு அப்புறம் மல்லி போட்டுக்கலாம். சரி, ஓகே. வர மல்லி வந்து நம்ம போட்டுக்கலாம். மல்லி தூளாக போடாமல் வர மல்லியே போட்டுக்கிறீங்க. ஓகே. இது நல்லா வாசம் கொடுக்கும். வாசம் கொடுக்கும் நல்லா. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் 2 ஸ்பூன். அடுத்து குருமிளகு போட்டுக்கலாம். குருமிளகு. இப்போ இந்த காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறோம். வரமிளகா. அப்புறம் இந்த மிளகு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மிளகு போட்டோம்னா காரத்துலேயே வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை கொடுக்குறதுக்காக வந்து குருமிளகு போடணும். ஓகே, ஃபைன். அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 7 மிளகா அந்த மாதிரி. ஓகே. கருவேப்பிலைமா? கருவேப்பிலை. ஓகே, எல்லாம் போட நினைக்கிறேன். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம், மல்லி விதை, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது குழம்பு தூளை போட்டுருவீங்க, இல்லை மிளகாத்தூள் போட்டுருவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் டோட்டலாக வேறு. இங்கே அந்த முழுசாக கிடைக்கிற அந்த பொருளை வச்சு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க தெரில, ஆனால்
மந்தக்காளி கீரை போட்டு பண்ணுற ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பழத்தை வச்சு பண்ணியிருக்கேன் தெரியல, எங்கள் வீட்டில் பண்ணதில்லை, உண்மையை சொல்லிடுறேன். பாருங்கள், நீங்கள் பார்சல் பண்ணி போவீங்க கண்டிப்பாக. இப்போ இது வந்து என்ன பக்கத்தில் வதக்குறோம்? இது வந்து அப்படியே லைட்டாக கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா அப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ எனக்கு வதக்கி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வந்து வணங்கிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஓகே. தேங்காய் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை போகிறக்காக மட்டும்தான் போடுறோம். கெட்டு போகாமல் இருக்கணும். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா கொழுப்பு வந்துடும். அதனால் வந்து ஈரத்தன்மை மட்டும் போச்சுன்னா போதும், நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு தேங்காய் போடணும்னா. சரி, எவ்வளோ தேங்காய்? நல்லா தேங்காய் நிறைய திருகினது ஒரு 1/2 மூடி. ஓகே, 1/2 மூடி தேங்காய் போடுறோம். இப்போ லைட்டாக ஒரு வதக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இப்போ இந்த வதங்கத்தை வந்து நம்ம அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கும்? இது வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி விட்ருவாங்க. நல்லா அப்படியே லைட்டாக தண்ணி விட்டு ஓகே ஸ்மூத்தாக அரைச்சி விட்ருவாங்க. மசாலாவை அரைச்சி கொடுத்துட்டாரு. மசாலா அரைச்சாச்சு, ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் அப்படி. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது, கம்மமாக நல்லா வாசம் வருது. இது குழம்புல போட்டு சாப்பிடும்போது இன்னும் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. சரி, ஓகே, ஃபைன் ஃபைன். இந்த மாதிரி இந்த பக்கம் நைஸாக அரைச்சிக்கிறோம். ஆமாம். சரி, ஓகே. அடுத்தது இப்போ வந்து தாளி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் லைட்டாக, அதாவது ஒரு குழி கரண்டிக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஆமாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஓகே, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்தாங்க, எவ்வளோ கடுகு? சும்மா கொஞ்சமாக போட்டு. சரி, ஓகே. போட்டு பொரிஞ்சிருச்சுன்னா ஓகே, அப்புறம் வந்து நம்ம வந்து சுக்குட்டி காய் போட்டு ஓகே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே, இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியும் சாப்பிடலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? இதில் வந்து கசப்பு தன்மை இருக்குது உங்களுக்கு. ஓகே, கசப்பு தன்மை போகிறக்காட்ட நம்ம வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம வதக்குறோம். சுருக்குற மாதிரி வர டயத்தில் வந்து நம்ம வந்து லைட்டாக புளி ஊற்றிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகி, புளித்தன்மை வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. புளி அதிகமாக ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் வந்து புளிக்குழம்பு மாதிரி மாறி போயிடும். ஓகே, இந்த கசப்பு தன்மை போகிறக்காக மட்டும்தான் அந்த புளி கொஞ்சமாக ஊற்றுறோம். அந்த புளியும் போடும்போது கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுக்கணும். சின்ன பீஸாக வந்து வெல்லம் போட்டுட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாவே ஓகே மாற்றி கொடுக்கும் நமக்கு. அப்போ வதக்கிட்டு காமிங்க. காட்டு. அதுக்கப்புறம் தான் புளி போடுறோம். ஆமாம். இப்போ வதக்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக தான் புளி ஊற்றுறோம். கொஞ்சமாக புளி போதுமா? போதும் போதும். சரி, ஓகே. புளி இதுக்கு மீறி ஊற்றுனீங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக. இது வந்து கசப்புத்தன்மை போகிறக்காக நம்ம ஊற்றிக்கலாம். சரி, போதும். லைட்டாக கொதிப்பு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாம். சரி, ஓகே. இது ரொம்ப சிம்பிள் தான், ரெசிபி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதுனால. ஆமாம், இது நம்ம இதுதான் அரைச்சி வச்ச மசாலா. பொள்ளாச்சி சைடில் சொல்லுவாங்க இந்த மிளகாட்டின குழம்பு. இதுதான் மிளகு. ஓகே, இதுதான் ஆட்டி வச்ச மிளகுங்கிறது இதுதான். ஓகே, இதான் போதுமா? போதும். இன்னும் வேணுமா? போதும். ஓகே, ஃபைன். நல்லா கொதி வரும். இந்த குழம்பு பார்க்கும்போது இந்த கடலைக்கறி பண்ணுவாங்க கேரளாவில், அந்த மாதிரி பக்கம் அந்த கலர் வந்திருக்கு. அந்த கலர் வந்துருக்கு. அந்த மசாலா நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால உங்களுக்கு அந்த இது ரைஸோட சாப்பிடலாமா எப்படி? இது வந்து இட்லிக்கு வச்சிங்கன்னா அளவு கடந்து இட்லி போயிட்டே இருக்கு. ஓகே, இட்லி சாப்பிடாதவங்க இட்லி கேட்பாங்க. அது எப்படி சொல்கிறப்பங்க, அவர் முகத்தில் சிரிப்பை பாருங்க எப்படி. இல்லை, இட்லி பிடிக்காது நிறைய பேருக்கு. ஓகே, இட்லிங்கிறது வந்து வீட்டில் செஞ்சால் இன்னைக்கு இட்லி அப்படின்னு சொல்லி வெளியில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இது செஞ்சு வச்சா வீட்டுக்கு இட்லி காலியாயிரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, வீட்டில் இட்லி கேட்பாங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் தோசைக்கும் நல்லா இருக்கும். தோசைக்கும் நல்லா இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்போ உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். உப்பு போட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். கடைசியாக வெல்லம் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. அப்போ உப்பு போட்ட பிறகு நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. ஸோ இது வந்து தண்ணியாக கொஞ்சம் வேணும்னா வச்சுக்கலாம்ல? தண்ணி வேணால் வச்சுக்கலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி குழம்பாமல் இருக்கக்கூடாது. ஓகே, நார்மலாக இருக்கிற மாதிரி. நார்மலாக நல்லா மணக்குதுங்களா? நல்லா வருது, வாசம் வருது, நல்லா வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அந்த கிரேவி வந்து டெக்ஸ்டர் வந்து அது சொன்ன மாதிரி அந்த செமி கிரேவியாக தான் இருக்குது. திக்காவும் இல்லை, தண்ணியோட்டம் இருக்குது, தண்ணியாகவும் இல்லை. ரைட். இப்போ வந்து முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. இந்த அளவு வெல்லம் போட்டால் போதும். ஓகே. சும்மா 2 பீஸ். அதாவது இந்த கோலி குண்டு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன கோலி குண்டு சைஸுக்கு அந்த சைஸ்ல 2 பீஸ் போட்டால் போதும். இது வந்து இந்த குழம்புக்கு அத்தனை இவ்வளோ குழம்புக்குமே வந்து 2 பீஸே வந்து அது லைட்டாக இனிப்புத்தன்மை கொடுக்கும். புளிப்புத்தன்மை இருக்கு, காரத்தன்மை இருக்கு, 3 சேர்ந்த கலவை. நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேர் இந்த குழம்பு பண்ணியிருப்பீங்க தெரியல. பட் சிம்பிள் தான். உங்கள் வீட்டில் இந்த பொருள்லாம் இல்லாத பொருள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் செய்கிற முறை வேறு, அந்த குக் பண்ணுற பக்கம் வேறு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக. நிறைய ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? பசி 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 டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? ஆஹா, தலை தலை குழம்பு ஊற்றுறாரு. சூடாக இருக்கு. எங்கள் ஸ்டைலில் வந்து விருந்தாளிக்கு வந்து இலை போட்டு பரிமாறி சாப்பிட வைக்கிறதா எங்களுக்கு பாரம்பரியமான, எங்களுக்கு ஒரு பழக்க வழக்கமே அந்த மாதிரி தான். திருப்தி. உங்களுக்கு அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் காரம் ஒரு கல்லுக்கு தூக்கலாக இருக்குது. ஆனால் அந்த இனிப்போடு சாப்பிடும்போது நைஸ். கொஞ்சம் புளிப்பு இருக்குங்களா? இருக்கு. நைஸ். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா சுட 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 சாப்பிட்டா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இட்லி வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சூப்பர். ஆனால் இட்லி தரலையே. இட்லி மத்தியானம் லஞ்சுக்கு இட்லி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த பழம் சொன்னீங்கல்ல, அந்த பழம் 1-2 பல்ல படும்போது அது சாஃப்டா ஜூசி வரும் உங்களுக்கு. அதனால தான் நிறைய போட்டு செஞ்சிருக்கு. குழம்பு ஈக்குவலாக அந்த அளவுக்கு போட்டோம்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அது நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சேர்ந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். புது அனுபவம். சூப்பர். நல்லா இருக்குங்களா? நைஸ். வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துறீங்களா? ஓகே. என்னோட பேர் வந்து அருண். சுங்கம் தோப்பு கடையை வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பொள்ளாச்சியில் வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற டிஷ்ஷஸ்ஸு. இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காத ஃபுட்டு. இங்கே வந்து எப்படி நாங்கள்லாம் எப்படி ரெகுலராக செஞ்சு சாப்பிட்ருக்குறோமோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து வெளிக்கொண்டு வரக்காகத்தான் சார் தீனா சார் வந்து இங்கே வந்திருக்காரு. நீங்கள் எப்படி ரெகுலராக என்னென்ன டிஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொண்டு வருங்க சார். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு போனால் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த டிஷ்ஷை அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பொள்ளாச்சி சைடில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர், ஈரோடு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. புது டிஷ் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் சுங்கம் தோப்பு கடைங்கிறது வந்து பொள்ளாச்சியிலேருந்து டுவர்ட்ஸ் வந்து ஆலியா ரோட்டில் வரும்போது 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சுங்கம் ரோட் ஜங்ஷன், அதில் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் ரைட் சைடில் சுங்கம் தோப்பு கடை அமைஞ்சிருக்கு. எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 9859857770. நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட்டில் கிடையாது. ஓகே. வேணும் நாங்கள் ஒரு 30 பேர் 40 பேர் வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி தந்துடுவோம். ஓ அப்படியா? அந்த மாதிரி பண்ணி சூப்பருங்க. பண்ணி தருவோம். சில இடத்துல வந்து பண்ணும்போது இல்லை லாஸ்ட் வீக் கூட பண்ணி கொடுத்தோம். வேற ஒரு தக்காளி குழம்பு அந்த மாதிரி கேட்டு பண்ணி கொடுத்தோம். நல்ல விஷயம். இது பார்த்தே கேட்டாங்க. இதுதாங்க கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்க கஸ்டமரை பார்க்காம நாளைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணா டெஃபினட்டா எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க. கண்டிப்பா. இல்ல நம்ம இருக்கிறது அவங்களுக்காக தான் இருக்கிறோம். நம்ம இதுதான் ஒரு பெரிய பிசினஸ்க்கு வந்து சக்சஸ். கண்டிப்பா. இது வந்து பிசினஸா பார்த்தா வேற, ஆனா அது வந்து ஒரு உறவுகளா நினைச்சனா அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரெசிபிக்கும் கடுமையான ஒரு உழைப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.